வணக்கம். பாடகி சின்மயி அவர்கள் தமிழ் சினிமால கதாநாயகிகளுக்காக பின்னணி குரல் கொடுத்த திரைப்படங்களின் விவரம். 2012ஆம் ஆண்டு நடிகர் மாதவன் மற்றும் ஆர்யா ஆகியோர் ஹீரோவாக நடித்த வேட்டை திரைப்படத்தில் நடிகை சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம். அவரு உன்னோட சின்னவரா? ஏன் என்னோட 2 வயசு பெரியவன். நானும் பாத்துட்டு இருக்கேன். அவர் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கேன். அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான். சின்ன வயசுல எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே அவர் அப்படி எல்லாம் கூப்பிடாது. அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அவர் போஸ்டுக்காவது நீ கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டாமா? 2012ஆம் ஆண்டு நடிகர் நானி ஹீரோவாக நடித்த நான் எனும் திரைப்படத்தில் நடிகை சமதாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். திருட்டு பயலே வந்துட்டியா? நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கேமரா கைப்பா வச்சிருக்காளா? வெளியில வா. ரொம்ப ட்ரை பண்ணாத. ஐ கேன் ஸ்மெல் யூ. 2012ஆம் ஆண்டு நடிகர் அதர்வா ஹீரோவாக நடித்த முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்னும் படத்தில் நடிகை அமலா பாலிற்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். பண்ணிருக்காங்க. எத்தனை பொண்ணுங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிருப்பான். கிரிமினல் நல்லா வேணும். கொலை செஞ்சவனுக்கு கை கொடுக்கணும் போல இருக்கு. 2012ஆம் ஆண்டு நடிகர் சூர்யா இரட்டை வேடத்தில் நடித்த மாற்றான் படத்தில் நடிகை காஜல் அகர்வாலுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். See this. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாமே ரஷ்யன்ல இருக்கு. Let me see that. மூட்டையில இருக்கிற அதே சிம்பிள் போட்டா ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். இந்த ஃபேக்டரியில தான் தீவனத்தை மேனுஃபேக்சர் பண்றாங்க.